இன்னைக்கு நம்ம பிரதி சமையல்ல பார்க்க போற ரெசிபி பிடி கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை நல்ல சாஃப்டா பஞ்சு போல இருக்கும். வாங்க இனி இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நீங்க கடையில வாங்குற இடியாப்பம் கொழுக்கட்டை மாவு அதுலயும் பண்ணலாம், இல்ல வீட்ல பதப்படுத்தின மாவு அதுல கூட நீங்க செய்யலாம். இன்னைக்கு என்கிட்ட ரெண்டு மாவுமே இல்லை. அம்மா ஊர்ல இருந்து கொடுத்து விட்ட மாவும் தீந்தாச்சு, கடையில உள்ள மாவும் என்கிட்ட இல்லை. அதனால நான் என்ன பண்றேன், வீட்டில் இருந்த பச்சரிசியில 2 கப் பச்சரிசி எடுத்து இதை நல்லா 2 மணி நேரம், குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு அதை இந்த மாதிரி ஒரு துணியில நல்லா உலர வைங்க. இப்போ நம்ம ஜெனரேஷனுக்கெல்லாம் ரொம்ப பச்சரிசி எது புழுங்கல் அரிசி எதுன்றதே ரொம்ப சரியா தெரியாது. இந்தியானா நம்ம கேட்டோன்னா கடைக்காரரே அழகா பச்சரிசி பார்சல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே நமக்கு அமெரிக்காவில் உங்களுக்கு அப்படியே ஒரு கன்ஃபியூஷன், ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, நம்ம இட்லி அரிசி வாங்குறோம்ல, நம்ம பேக்கில் சோனா மசூரியோ வாட் எவர் இட்லி அரிசி, எனி இட்லி அரிசி, அது பச்சரிசி தான். ஸோ அதில் நீங்கள் பண்ணலாம். சோனா மசூரி சாப்பாட்டு அரிசி அதுவும் பச்சரிசி தான். சில கடைகளில் நான் ரா ரைஸ்னே பார்த்துருக்கேன், பொன்னி ரா ரைஸ்னே பார்த்துருக்கேன். பட் அது ரொம்ப ரேர் இந்த பக்கங்களில் பார்க்குறது. ஸோ அப்படி கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லது. கிடைக்காத பட்சத்தில் இட்லி அரிசியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஊற வச்ச அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிட்டேன். அதில் எப்படியும் அரைப்படாத அரிசி கண்டிப்பாக இருக்கும், அதனால இந்த மாதிரி ஜலிச்சுக்கோங்க. ஸோ ஜலிச்சு வச்ச அரிசி மாவில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். ஸோ அதெல்லாம் போகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். சரி, இப்போ மாவில் உள்ள ஈரத்தன்மை நல்லா கம்ப்ளீட்டாக போயாச்சு. நமக்கு மாவு ரெடி. இனி இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வேற என்னெல்லாம் வேணுன்றதை பார்க்கலாம். என்கிட்ட நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்ததுல 2 கருப்பட்டி சில்லு மட்டும் என்கிட்ட மிச்சம் இருந்துச்சு. சரி, அதை இந்த கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணலான்னு வச்சிருக்கேன். கருப்பட்டி இல்லைன்னா நீங்க வெல்லம் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ 2 சில்லு கருப்பட்டியை நான் நல்லா இடிச்சு அதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இதை நான் லைட்டாக கொதிக்க வைக்க போறேன். கருப்பட்டியில் கண்டிப்பாக மணலோ கல்லோ அழுக்கு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதனால நம்ம கருப்பட்டியை கண்டிப்பாக, அந்த கருப்பட்டி பாக கண்டிப்பாக நம்ம ஃபில்டர் பண்ணணும். சரி, எவ்வளவு கருப்பட்டி நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நான் 1 கப்பு அரிசி மாவு, வறுத்த மாவில் இருந்து 1 கப் அரிசி மாவில் தான் நான் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். அப்போ 1 கப் அரிசி மாவுனா அரையிலேருந்து 3/4 கப்பு, நமக்கு கண்டிப்பாக 3/4 கப்பு வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது கணக்கு. கூடவே இது நான் நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் நமக்கு வர்றதுக்கு என்ன ரகசியம்னா, ஒரு 1/4 கப்பு இந்த மாதிரி பாசி பருப்பு எடுத்து ஊற வச்சு இதை நல்லா வேக வச்சு நான் அந்த கொழுக்கட்டை மாவோட சேர்த்துக்க போகிறேன். நான் ப்ரெஷர் குக்கரில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் ப்ரெஷர் குக்கர்லலாம் வைக்கல, சும்மா இப்படி ஓப்பன் குக் தான் பண்ணினேன். அதிலே பாருங்கள், நல்லா அந்த ஊற வச்சுட்டு அவிக்கிறதுனால அந்த பாசி பருப்பு நல்லா கூலாக போயிடுச்சு. சரி, இப்போ இந்த பாசிப்பருப்பு பேஸ்ட் கூட நம்ம வெள்ளைப்பாகு இருந்ததுல அந்த வெள்ளைப்பாகை இந்த மாதிரி நான் ஜலிச்சு ஒரு ஃபில்டர் வச்சு, டீ ஸ்ட்ரெயினர் வச்சு அதை ஜலிச்சு அந்த சூடான பாகை நீங்கள் அந்த பாசிப்பருப்பு பேஸ்ட் கூட சேர்த்துக்கோங்க. எல்லா பாகையும் நான் ஊற்றலை, ஏன்னா என்கிட்ட 3/4 கப்பு கருப்பட்டிக்கு மேலேயே இருந்ததுனால நான் கொஞ்சம் பாகை நிறுத்தி வச்சுருக்கேன். நீங்கள் வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 3/4 கப்பு எடுங்க. 1 கப் அரிசி மாவு, 1/4 கப்பு பாசிப்பருப்புக்கு 3/4 கப் வெல்லம் கண்டிப்பாக தேவைப்படும். இது கூடவே நான் ஒரு 1/2 கப்பு திருவி வச்ச தேங்காய், அதையும் நான் இந்த வெள்ளைப்பாகு எல்லாத்தோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு சின்ன சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு கால் டீஸ்பூன் உப்பு, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி அதிலெல்லாம் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சரி, இப்போ நான் 1 கப்பு அந்த வறுத்த மாவு இருக்குல்ல, அந்த 1 கப்பு வறுத்த மாவு கூட இந்த மிக்சரை நம்ம சேர்த்துக்க போகிறோம். அந்த பாசிப்பருப்பு, வெல்லம், தேங்காய் எல்லாம் போட்டோம்ல, அதை இது கூட சேர்த்துக்க போகிறோம். இனி இதை ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கையால் தொட முடியாது, ஏன்னா பாகு சூடு பாகு. ஸோ சூடாக தான் இருக்கும் மாவு. ஸோ அப்படி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு, கூடவே 1 டீஸ்பூன் சீனி. இது எதுக்கு போடுறோன்னா, அந்த சுக்கும் அந்த ஏலக்காவும் நல்ல ஃபைன் பவுடராக ஆகும். அதுக்காக தான் சீனி கூட சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக ஒரு பொடியாக்கி அந்த பொடியை இந்த அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க. சுக்கு பொடி ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். சரி, இனி இது கூட நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இனி நமக்கு கை பொறுக்கிற சூடு வரும்போது இதை நம்ம பிடி கொழுக்கட்டைகளாக பிடிக்க வேண்டியதுதான்.
இப்போ நான் இந்த இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்க போகிறேன். ஏன்னா நம்ம அந்த பிடிக்கிற கொழுக்கட்டையை நான் இப்போ இந்த இட்லி தட்டில் வச்சு தான் நான் ஸ்டீமில் வேக வைக்க போகிறேன். சரி, இனி நம்ம அந்த கொழுக்கட்டைகளை பிடிக்கலாம். இப்போ சூடு ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இனி நம்ம பிடி கொழுக்கட்டைகளாக பிடிச்சிக்கலாம். இந்த பிடி கொழுக்கட்டைகளை கரெக்டாக பிடிக்கிறதுக்கு பர்ஃபெக்ட் ஷேப் கொண்டு வரதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த மாதிரி உருண்டை ஆக்கிக்கிட்டு முதல் பிடி, ரெண்டாவது பிடி, மூணாவது பிடியில் நமக்கு கரெக்டான ஷேப் வந்துடும். இனி இதை நம்ம அந்த எண்ணெய் தடவின இட்லி தட்டில் அடுக்கி வச்சிடலாம். நான் ஒன்று செய்கிறேன் பாருங்கள். முதல்ல பர்ஃபெக்ட் உருண்டை ஆக்கிட்டு ஒரு பிடி, ரெண்டாவது பிடி, மூணாவது பிடி. மூணாவது பிடியில் பிடி கொழுக்கட்டை பர்ஃபெக்டாக வந்துடும். இதை மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டைகளாக பிடிச்சு இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு ஸ்டீமில் வேக வைக்க போகிறோம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். நம்ம எப்போவுமே ஸ்டீமில் எதை வேக வச்சாலும், கொழுக்கட்டைனாலும் சரி, இடியாப்பம்னாலும் சரி, எதுனாலும் நம்ம ஃப்ளேமை வந்து மீடியம்க்கும் ஹைக்கும் நடுவில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா சட்டுன்னு அந்த தண்ணி இவாப்பரேட் ஆயிரும், ஆனால் வெந்திருக்காது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே, மீடியம் ஹைலேயே வச்சு நம்ம ஸ்டீமில் வேக வைக்கலாம். இவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் நம்ம பிடி கொழுக்கட்டை ரெடி. இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. பொதுவாக கொழுக்கட்டை கொஞ்சம் நேரம் வச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். ஆனால் இது அப்படி இல்லை. உள்ள ரொம்ப சாஃப்டாக சாப்பிட சாப்பிட திகட்டாமல் இருந்துச்சு. இனிப்பும் அளவான இனிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.